போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. உயிர்த்த இயேசுவில் எனது அன்பு நிறை இறை மக்களே, மாதா தொலைக்காட்சி வழியாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் அன்பார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தெய்வீக திருப்பலியானது புனித தோமையார் கல்லறை கோவிலில் சாந்தோ பேராலயத்தில் இருந்து அர்ப்பணிக்கப்படுகின்றது. இன்று ஆண்டவர் நம்மை உறுதியான நம்பிக்கையும் அவரோடு இணைந்த வாழ்வுக்கும் அழைக்கின்றார். உலகத்தின் நடுவிலே அவரே நம்பி வாழும் மனதை நாம் புதுப்பித்துக் கொள்வோம். இத்தெய்வீக கல்வாரி பலியில் ஆண்டவரின் ஒரு உயிருள்ள சந்திப்பை நாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே முழு மனதுடனும் கவனத்துடனும் இதில் நாம் பங்கேற்போம். நம் ஏக்கங்கள் வேண்டுதல்கள் அனைத்திற்கும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து தெய்வீக பலியில் பக்தியுடன் அர்ப்பணிப்போம். வாரி தேடி வருகிறேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. உன்னிதய வாச தேடி வருகிறேன், என் இதயம் முறையை என்னில் வாருமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, நான் வாழ என் உள்ளம் உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்ற செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். காலங்கள் மாறலாம், கோலங்கள் மாறலாம், காற்ற செய்ய மறக்கலாம், கடல செய்ய மறக்கலாம். உன்னன்பு என்றென்றும் மாறாதையா, உன்னிழலில் நான் என்றும் வாழ்வேனையா. உன்னிதய வாசம் தேடி வருகின்றேன், பின்னிதயம் முறையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழா நாட்களில் இந்த உயிர்ப்பின் காலத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக இந்த பரிசுத்த பலிப்பூசை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆம், இன்றைக்கே மாதா தொலைக்காட்சியில் எங்களோடு இணைந்து நீங்கள் இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கிற வேளையில் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள். புனித தோமையாரின் கல்லறையில் நாம் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் சாட்சியான புனித தோமாவினுடைய கல்லறையில் நாம் இந்த திருப்பலியை நிறைவேற்றுகிறோம். உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, ஒவ்வொருவருடைய சிறப்பான கருத்துக்களுக்காக இந்த நாளில் இந்த திருப்பலியை நான் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இங்க எங்களோட இந்த திருப்பலியில் பங்கெடுத்திருக்கிறவர்களுடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, டிவியில தானே பூசையை பார்க்கிறோம், வீட்டுல இருந்தா தானே பூசையை பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அலட்சியமா இருந்துடாதீங்க. இது ஏதோ ஒரு ரேடியோ ஷோ போல அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும், மற்ற வேலைகள்ல நீங்க கவனம் செலுத்தாதீங்க. இந்த திருப்பலி எனும் அருளடையாளத்தில் நீங்கள் ஆன்மீக ரீதியாக பங்கு கொள்ள இது ஒரு பெரிய வாய்ப்பாக நமக்கு அமைகிறது. நிறைய பேருக்கு இந்த வாய்ப்பு கூட கிடைக்கிறது இல்லை, நமக்கு கிடைச்சிருக்கு. டெய்லி திருப்பள்ளிக்கு கோயிலுக்கு போக முடியலன்னா கூட வீட்டுல இருந்தபடியே பரிசுத்த வழிபூசையில் கலந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு வந்து பெரிய வாய்ப்பு, பெரிய ஆசீர்வாதம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். ஆகவே உள்ளபடியே இருக்கிற இடத்துல இருந்து பக்தியோடும் ஆண்டவர் மீது கவனத்தை வைத்து அவங்களுடைய இதயத்தின் ஆவல்களை எல்லாம் பலிப்பீடத்தில் வைத்து இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்வுகளில் நாம் தகுதியோடு பங்கு பெறும் பொருட்டு
தடையாக இருக்கிற நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடம் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளை, வான தூதர்கள் புனிதர் அனைவரை, சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவிலா நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உலக மீட்புக்காக பாஸ்கா பலியை ஏற்படுத்திய நீர் உம் மக்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்ப்பீராக. அதனால் நாங்கள் தலைமை குருவாம் கிறிஸ்து எங்களுக்காக பரிந்து பேசி அவர் எங்களை போன்று இருப்பதால் எங்களை ஒப்புரவாக்கி உமக்கு இணையாக இருப்பதால் எங்களை மன்னிப்பாராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைத்திரு வசனங்கள் 27 - 33 முடிய. அந்நாட்களில் காவலர்கள் திருத்தூதர்களை அழைத்து கொண்டு வந்து யூதை தலைமை சங்கத்தின் முன் நிறுத்தினார்கள். தலைமை குரு அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த இயேசு பற்றி கற்பிக்க கூடாது என்று நாங்கள் கண்டிப்பாய் கட்டளையிடவில்லையா? என்றாலும் எருசலேம் முழுவதும் நீங்கள் கற்பித்து வருகிறீர்கள். மேலும் இந்த மனிதருடைய இரத்த பலியையும் எங்கள் மீது சுமத்த பார்க்கிறீர்களே என்றார். அதற்கு பேதுருவும் திருத்தூதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் சிலுவையில் தொங்க வைத்து கொன்ற இயேசுவை நம் மூதாதையரின் கடவுள் உயிர்த்தெழ செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு மனமாற்றத்தையும் பாவ மன்னிப்பையும் அளிப்பதற்காக கடவுள் அவரை தலைவராகவும் மீட்பராகவும் தமது வலப்பக்கத்திற்கு உயர்த்தினார். இவற்றுக்கு நாங்களும் கடவுள் தமக்கு கீழ்ப்படிவோருக்கு அருளும் தூய ஆவியும் சாட்சிகள் என்றனர். இவற்றை கேட்ட தலைமை சங்கத்தினர் கொதித்தெழுந்து திருத்தூதர்களை கொல்ல திட்டமிட்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோருக்கு எதிராக இருக்கின்றது. அவர் அவர்களின் நினைவை உலகில் அற்றுப்போக செய்வார். நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவிசாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்கணின்றும் விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார்,
நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். நேர்மையாளருக்கு நேரிடும் தீங்குகள் பல, அவை அனைத்து நின்றும் ஆண்டவர் அவர்களை விடுவிக்கின்றார். பல்லவி. ஏழை ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். தோமா என்னை கண்டதால் நம்பினார், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட மேலானவர். மண்ணுலகில் இருந்து உண்டானவர், மண்ணுலகை சார்ந்தவர். மண்ணுலகுக்கு சார்ந்தவை பற்றியே அவர் பேசுகிறார். விண்ணுலகிலிருந்து வருபவர் அனைவருக்கும் மேலானவர். தாம் கண்டதையும் கேட்டதையும் பற்றியே அவர் சான்று பகருகின்றார். எனினும் அவர் தரும் சான்றை எவரும் ஏற்று கொள்வதில்லை. அவர் தரும் சான்று ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை ஏற்றுக்கொள்கிறார். கடவுளால் அனுப்ப பெற்றவர் கடவுளின் வார்த்தையையே பேசுகிறார். கடவுள் அவருக்கு தம் ஆவிக்குரிய கொடைகளை அளவின்றி கொடுக்கிறார். தந்தை மகன் மேல் அன்பு கூர்ந்து அனைத்தையும் அவர் கையில் ஒப்படைத்துள்ளார். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். நம்பிக்கை கொள்ளாதோர் வாழ்வை காண மாட்டார். மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் வந்து சேரும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழாவின் காலத்தில் இருக்கிறோம். உயிர்ப்பை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். 40 நாட்கள் நோம்பிருந்து தவக்காலத்தை கொண்டாடிய நாம் 50 நாட்கள் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருவிழாவின் இந்த உயிர்ப்பு காலத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்து உயிர்த்தார், அல்லேலூயா என்று இந்த உலகத்துக்கு நாம் பறைசாற்றி கொண்டு இருக்கிறோம். இந்த சூழலில் தான் புனித யோவான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நமக்கு கூறுகிறார், மேலிருந்து வருபவர் அனைவரையும் விட
மேலானவர். கிறிஸ்துவை எல்லாவற்றுக்கும் மேலானவர். கிறிஸ்துவை எல்லாவற்றின் மீதும் தலைமை வகிக்கிறார். அவரே நமக்கு தலைவராக இருக்கிறார். என்ன கொடுமை அப்படின்னு சொன்ன இந்த நாட்கள்ல பாருங்க, மனிதர்களை தான் தலைவர்கள் 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 என்று இந்த உலகம் சுத்தி கொண்டு இருக்கிறார். இவர் தான் எங்க தலைவர், அவர் தான் எங்க தலைவர் அப்படின்னு இந்த உலகமே சுத்திட்டு இருக்கிற காலத்துல யோவான் எழுதுகிறார், கிறிஸ்துவே நமக்கு தலைவர், கிறிஸ்துவே நமக்கு மேலானவர், அவர்தான் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிற மேலானவர் என்று ஆண்டவர் நமக்கு இந்த நற்செய்தியின் வழியாக வெளிப்படுத்துகிறார். ஏன் இதை தெளிவா இன்னைக்கு ரொம்ப கூர்மையா சொல்ல வேண்டியது இருக்குதுன்னா, இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவ ஒரு நல்ல ஆசிரியராக ஏற்றுக்கொள்கிறார். குட் டீச்சர், நல்ல ஆசிரியர். ஏன் அவர் நல்ல நல்ல காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாரு, அவர் நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கிறாரு. எல்லாரையும் மன்னிக்கணும், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும், எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், ஒரு இடத்துக்கு போனா எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல ஆசிரியராக, ஒரு நல்ல டீச்சராக இருக்கிறாரு அப்படின்னு ஒரு சில பேர் பாக்குறாங்க. அதே நேரத்துல இன்னும் ஒரு சில பேர் வந்து என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிற அந்த வார்த்தைகளில் ஒரு ஆறுதல் கிடைக்கிறது. அவர் ஒரு கவுன்சிலரா பாக்குறாங்க. டீச்சரா ஒரு சிலர் பேர் பாக்குறாங்க, இயேசுவ கவுன்சிலரா ஒரு சில பேர் பாக்குறாங்க. இன்னும் ஒரு சில பேர் எப்படின்னா, உலக ரீதியான கொடைகளை கொடுக்கிற ஒரு கொடை வள்ளல் அப்படின்னு இயேசுவை பாக்குறாங்க. பாரு, 5000 பேருக்கு அவர் சாப்பாடு போட்டாரு, எனக்கு சாப்பாடு போடுவாரு, அவங்களுக்கு இதை கொடுத்தாரு, இவங்களுக்கு அது கொடுத்தாரு. கோயிலுக்கு வரும் பொழுதே அவங்க அந்த எதிர்பார்ப்புகளோட தான் வராங்க. ஆனா இன்னைக்கு நற்செய்தியாளர் பாருங்க, மிக அழகாக சொல்கிறார். அவர் ஒரு டீச்சர் மட்டும் இல்ல, அவர் ஒரு ஆசிரியர் மட்டும் அல்ல, அவர் ஒரு நோய்களை சுகமாக்குகிற மருத்துவர் மட்டும் அல்ல, அவர் வந்து நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமல்ல, அவர் எல்லாவற்றுக்கும் தலைமையா இருக்கிறார், தலைவராக இருக்கிறார், எல்லாவற்றுக்கும் மேலானவராக இருக்கிறார். என்ன சொல்ல போனா எல்லாவற்றையும் கடந்தவராக இருக்கிறார். நீங்க எந்த விஷயத்துல அவர் டாப் நினைச்சீங்கனாலும் அதுக்கு மேல ஒரு லெவல் இருக்குன்னா அதுவாக நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இப்ப கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, என் வாழ்க்கையில நான் அந்த இடத்த அவருக்கு கொடுத்திருக்கிறேன்ன்றதுதான் பெரிய விஷயம். அவரு அப்படிதான். நம்ம ஏற்றுக்கொள்றோமோ ஏற்றுக்கொள்ளலையோ, நம்ம நம்புறோமோ நம்ம நம்பலையோ, நம்ம அவரை நம்புறோமோ இல்லையோ, நம்ம அவர்கிட்ட எதிர்பார்க்கிறோமோ இல்லையோ, அவருடைய ரேஞ்சையும் அவருடைய மகிமையும் அவருடைய மாட்சியும் நம்மளால மாற்ற முடியாது. கேள்வி என்னன்னா, என் வாழ்க்கையில முதல் இடத்தை, தலை சிறந்த இடத்தை, மேலான இடத்தை நான் ஆண்டவருக்கு கொடுத்து வச்சிருக்கிறேனா? கொடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னா இந்த நற்செய்தி தெளிவாய் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்காதவங்களுக்கு தண்டனை உண்டு. அவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கலன்னா, கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காதவனுக்கு எப்படி ஆசீர்வாதங்கள் வர முடியும்? வர வேண்டிய நிறைய ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகும். அதுவும் நற்செய்தி முடிவு இடத்துல ரொம்ப அழகாக, மாறாக கடவுளின் சினம் அவர்கள் மேல் இருக்கும். சினம், வெறுப்பு, கோபம் அவங்க மேல இருக்கும். இத வந்து பவுலோ, பேதுருவோ, இல்ல பழைய ஏற்பாட்டினுடைய தீர்க்கதரிசிகளோ எழுதல. இது யார் எழுதுறா? நற்செய்தியாளரான யோவானே எழுதுறார். பிரியமான என் சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நம்மையே பார்த்து கேட்க வேண்டிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவுக்கு என் வாழ்க்கையில முதன்மையான இடத்தை கொடுத்து வச்சிருக்கிறேனா? என் வாழ்க்கையில் இயேசுக்கு தான் முதலிடமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? டெய்லி காலையில ஏன் சொன்னா இயேசுவை தேடுவேன். இயேசுக்கு தான் முதலிடம்னா டெய்லி காலையில ஏன் சொன்னா இயேசுவை தேடுவேன். டெய்லி காலையில ஏன் சொன்ன என் செல்போனை தேடுறேன்னா என் வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு? என் செல்போன். டெய்லி காலையில ஏன் சொன்னேன் என் செல்லக்குட்டிக்கு போன் அடிச்சு பேசுறேன் அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கையில முதலிடம் யாருக்கு? என் செல்லக்குட்டிக்கு தான், இயேசுக்கு இல்ல. டெய்லி காலையில ஏன் உடனே நான் போய் டிவியை தேடுறேன், டிவியை போடுறேன், ஜோதியம் பாக்குறேன், ஜோதிடம் பாக்குறேன், இல்லாட்டி நான் வந்து நியூஸை பாக்குறேன் அப்படின்னு சொன்ன எது நமக்கு? அதெல்லாம் தான் நமக்கு கடவுளா இருக்கே தவிர இயேசு இல்ல. முதலாவது இடம் யாருக்கு? ஒரு நாள்ல ஏன் உடனே முதல் இடம் யாருக்கு? இயேசு அந்த இடத்துல இருக்கிறாரா? சற்று சிந்தித்து பார்ப்போம். இல்லைன்னு சொன்னா இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனியாவது இயேசுக்கு அந்த முதல் இடத்தை கொடுங்க. ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது பாருங்களேன், நம்பிக்கை கொள்ளாதவர்களுக்கு வாழ்வு இருக்காது, அவர்கள் வாழ்வை காண மாட்டார்கள், அவர்கள் மேல் கடவுளின் சினம் இருக்கும். அப்ப இயேசுக்கு முதலிடம் கொடுப்பீங்களா? இயேசுக்கு நம்ம முதலிடம் கொடுக்க போகிறோமா? இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இனி மாற போகிறோமா? அதான் முதல் கேள்வி. இது முதலாவது. இரண்டாவது பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அதுவும் இந்த யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம்
3வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் தரும் சான்றை ஏற்றுக்கொள்பவர் கடவுள் உண்மையானவர் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துவ பத்தி பைபிள்ல படிச்சவங்க, அறிஞ்சவங்க, வாழ்க்கையில் அவருடைய அன்பையும் அவருடைய பாசத்தையும் ருசிச்சவங்க, கடவுள் உண்மையாக ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்களால சாதிக்க முடியும், அவங்களால ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும். ஆனா அவங்க வாழ்க்கையே அதனுடைய ஒரு ப்ரூஃபா தான் இருக்கும். நம்ம முதலாவது பார்க்கிறோம், விசுவாசம் அப்படின்னா இன்னைக்கு என்ன நம்பிக்கை, விசுவாசம் அப்படின்னு பேச்ச எடுத்தாலே மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஒருத்தரை நம்புறோம்னு வச்சுக்கோங்களேன். நீ நல்லவனா இருந்தா நான் உன்னை நம்புவேன். நீ கெட்டவனா இருந்தா நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ நம்பிக்கைக்கு உரியவனா இருந்தா நான் உன்னை நம்புவேன். நீ என்னை ஏமாத்தி இருந்தா நான் உன்னை நம்ப மாட்டேன். சொல்றது சரிதான். இப்ப இயேசு கிறிஸ்து கிட்ட வருவோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்வேன்னு சொன்ன எதையாவது ஒண்ணு செய்யாம இருந்தாரானா, பைபிள் அப்படி ஒண்ணுமே கிடையாது. எதெல்லாம் செய்வேன்னு சொன்னாரோ அதெல்லாம் செஞ்சு காட்டு. அதான் ஒரு சகோதரர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, இயேசு சொன்னது எல்லாவற்றையும் இனி நாம் நம்பியே ஆக வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, அவர் சொன்ன எல்லா விஷயங்களை கூட நம்ம விட்டுறலாம். ஒரே ஒரு விஷயம், செத்து 3வது நாள் உயிர் தழுவேன்னு சொன்னார்ல. செத்து 3ஆம் நாள் நான் உயிர் தழுவேன், இறந்து போய் நான் உயிர் தழுவேன்னு சொன்னார்ல. அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவர் செய்யாம இருந்திருந்தா, அது வரைக்கும் அவர் சொன்னது எதையுமே யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க. செத்து 3வது நாள் நான் உயிர் தழுவேன்னு சொன்னாரு, உயிர் தழுந்து காட்டினாரு. இந்த ஒரு விஷயம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அது வரைக்கும் அவர் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் அதுவே என்னவா மாறிடுச்சு? ஆதாரமா போயிடுச்சு. இனி யாரும் அவரை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா மற்ற எல்லா விஷயங்கள் மன்னிக்கிறது கூட நீங்க ஓகே மன்னிச்சாரு, மன்னிக்கலாம், அதுல என்ன வேணா பேசிக்கங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாதிரி யாராலையும் இருக்கவே முடியாது. ஆனா அதே இயேசு கிறிஸ்து என்ன சொன்ன தெரியுமா? நீ என் மேல நம்பிக்கை வச்சா நான் செஞ்சதையும் நீ செய்வ, ஏன் அதை விட மேலானவற்றை நீ செய்வேன்னு சொன்ன. இப்ப கேள்வி என்னன்னா, உண்மையில அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதா? அவர் செய்த காரியங்கள் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதா? உயிர்ப்பு மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதா? சீடர்கள் நான் ஆண்டவர் உயிர்த்தெழுதல் நம்புறேன் நம்புறேன் நான் விசுவசிக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கலிலேய கடல் ஓரத்துல நிக்கும் பொழுது இவங்க எல்லாம் மீன் பிடிக்க தான் போயிருந்தாங்க. இதெல்லாம் உயிர்ப்புக்கு அப்புறம் தான் நடக்குது. கவனிச்சீங்களா? சமீபத்துல தான் ரீடிங் வாசித்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேய கடல் ஓரத்துல நிக்கிறாரு, இவங்க எல்லாம் மீன் பிடிக்க போறாங்க. பேதுரு தான் சொல்றாரு நான் மீன் பிடிக்க போறேன். கூடவே தோமையா இருந்தான், கூடவே யோவானும் தான். நாங்களாம் மீன் பிடிக்க போறோம், மீன் பிடிக்க போறோம், மீன் பிடிக்க போறாங்க. நைட் எல்லாம் மீன் பிடிக்க ட்ரை பண்றாங்க. ஒரு மீன் கூட கிடைக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இயேசுவை நம்பாம ஏதாவது ஒரு விஷயத்துல இறங்கினா எனக்கு நல்லா தெரிஞ்ச வேலை கூட விளங்காதுன்னு அர்த்தம். பேதுரு நல்லா மீன் பிடிக்கிறவர் தானே. கூட இருந்த அப்போஸ்தலர்கள் மீன் பிடிக்க போனவங்க எல்லாம் செபதேயன் மக்கள் எல்லாம் நல்லா மீன் பிடிச்சவங்க தானே. அது அவங்களுக்கு நல்ல பழக்கப்பட்ட ஏரியா தானே. அப்பேற்பட்ட ஏரியால அவங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு மீன் கூட பிடிக்க முடியல. அப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு இல்லாம உங்களால ஒண்ணும் முடியாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிக்கிறாரு. என்னப்பா மீன் கிடைக்கலன்னு கேட்கிறாரு. ஆமான்றாங்க. அந்த பக்கம் போடுப்பான்றாரு. அந்த பக்கம் தூக்கி போடுறாங்க வலைய. வலைய இழுக்க முடியாத அளவுக்கு மீன் மாட்டுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வித்தவுட் ஜீசஸ் ஐ எம் ஜீரோ. வித் ஜீசஸ் ஐ எம் ஹீரோ. கேள்வி என்னன்னா, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்குதா? இன்னைக்கு உலகத்துல இருக்க பெரிய ஒரு வேதனையான ஒரு காரியம் என்னன்னா, பிராக்டிகல் ஏத்தேயிசம். பிராக்டிகல் ஏத்தேயிசம் அப்படின்னு சொன்னா, சொல்றதுக்கு சொல்லிக்குவாங்க. ஆமா நான் கடவுளை நம்புறேன், கடவுளை நான் விசுவசிக்கிறேன், எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு பேசிக்குவாங்க. ஆனா தினசரி வாழ்க்கையினுடைய செயல்பாடுகள் செய்யும் போது கடவுள் என்று ஒருத்தர் இல்லாதது மாதிரியே அவங்க நடந்துக்குவாங்க. இன்னைக்கு ஆண்டவரை நான் விசுவாசத்தை வச்சிருக்கிறேன், நம்பிக்கையை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அது என்னுடைய வாழ்க்கையில தெம்படணும். அடுத்த பிரச்சனை என்னன்னா, ஆண்டவர் இயேசு மேல நம்பிக்கை வைக்கிறதுனா என்ன? இன்னைக்கு நிறைய பேர் மூட நம்பிக்கைகள் நிறைய புடிச்சு வச்சுக்கிட்டு இதெல்லாம் இயேசு மேல இருக்க நம்பிக்கை அப்படின்லாம் பேசுறாங்க. அதான் சமீபத்துல ஒரு திருத்தலத்துக்கு போயிருக்கும்போது, அந்த திருத்தலத்துல இருந்த மரத்துல தொட்டில் கட்டி வச்சிருக்கிறாங்க. தொட்டில் எதுக்குங்க தொட்டில் கட்டி வச்சிருக்கீங்கன்னு கேட்டா, தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும் அப்படின்னாங்க. அ ஒருவேளை இது வேற மத கலாச்சாரங்கள்ல இருந்து வந்திருக்கலாம் ஒருவேளை. இல்லையா? மற்ற மதத்தினவர்கள் கோயிலுக்கு வரும்பொழுது, அவங்க கோயில்கள்ல செய்யறது போல ஒரு சில ஐதீகங்களை அவர்கள் கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் பின்பற்றலாம். அது புரிந்து கொள்ள முடியுது. அது அவங்களுடைய மத நம்பிக்கை. கொடுமை என்னன்னா, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கூட என்ன பண்றாங்க?
மாதா திருத்தத்துல போய் தொட்டில் கட்டி வைக்கிறாங்க. ஐயா சாமி, தொட்டில் கட்டுறதுனால குழந்தை பிறக்காது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனசு வச்சா குழந்தை பிறக்கும். இதுதான் நான் என்ன சொல்றேன்னா, நம்பிக்கை வைக்கிறோம். எது மேல நம்பிக்கை வைக்கிறோம்? இந்த மாதிரியான வெளியரங்கமான விஷயங்கள் மேல இல்ல. பைபிள் ரொம்ப அழகாக சொல்லுகிறது. அது யோவான் எழுதிய நற்செய்தியில 1வது அதிகாரம் 11வது வசனத்துல, அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவருக்குரியவர்களை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டு அவர் நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்தவர்களுக்கு அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை கொடுத்தார். பாருங்க, நம்பிக்கை வைக்கணும்னா எதுல வைக்கணும்? யோவான் எழுதின நற்செய்தி 1வது அதிகாரம் எதை பத்தி பேசுது? இறை வார்த்தை பத்தி பேசுது. அப்ப நம்பிக்கை வச்சா, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, எங்க ஆயா சொன்னாங்க, அப்பதான் சொன்னாங்க, எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, அது மேல நம்பிக்கை வைக்க சொல்லல. நம்பிக்கை வச்சு இறை வார்த்தை மேல நம்பிக்கை வைக்கணும். இறை வார்த்தை மேல நம்பிக்கை வச்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த இறை வார்த்தை நம்ம வாழ்க்கையில வார்த்தை மனு உருவாகி நம்ம இடையே குடிகொள்ளும். அந்த வார்த்தை அப்படியே நம்ம வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா கடவுளிடம் இருந்த உரிமையை, கடவுளின் பிள்ளைக்குரிய உரிமையை நாம் பெற்றிருக்கிறோம். அதான் சொல்லுது. யோவான் 1:11 தான் பார்க்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்து யாவருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகவும் உரிமையை தந்தார். அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுளுடைய பிள்ளைக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் அவருக்கு சொந்தம். இயேசு கிறிஸ்து தான் கடவுளுக்கு பிள்ளை. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு எதெல்லாம் சொந்தமோ அதெல்லாம் எனக்கும் சொந்தம். எப்போ? ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நான் நம்பிக்கை வச்சேன். இவங்க சொன்னாங்க இப்படி பண்ணா நடந்துடும், அவங்க சொன்னாங்க அப்படி பண்ணா நடந்துடும். ஆண்டவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அப்போ முதலாவது கேள்வி, பிரியமான சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு முதல் இடத்தை தந்திருக்கிறேனா? 2வது கேள்வி, முதலிடத்தை ஆண்டவருக்கு கொடுத்திருக்கிறேன்னு சொல்றேன்னா, என்னோட தினசரி வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையை நான் நிலைநாட்டுகிறவனாக இருக்கிறேனா? என்னுடைய தினசரி முடிவுகளில் அந்த விசுவாசம் புலப்படுகிறதா? என்னுடைய சிந்தனை, என் சொல், என் செயல் எல்லாவற்றிலும் நான் ஆண்டவருக்கு உகந்தவன் என்பது வெளிப்படுகிறதா? உண்மையில் நான் நம்பிக்கையாளராக இருக்கிறேனா? இது 2வது. 3வது பார்க்கிறோம், பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரம் 36வது வசனம் அழகாக சொல்லுகிறது. மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். மகனிடம் நம்பிக்கை கொள்வோர் நிலை வாழ்வை பெறுவர். இன்னைக்கு இதெல்லாம் சொன்னா ஒரு சில திருச்சபையில் இருக்கிற ஒரு சில பெரியவர்களே என்ன சொல்றாங்கன்னா, ஐயோ நீங்க என்ன ரொம்ப நேரோ மைண்டடா இருக்கிறீங்க, அதெல்லாம் யார் வேணாலும் மீட்கப்படலாம், அதெல்லாம் யார் வேணாலும் விண்ணகத்துக்கு போகலாம், யார் வேண்டுமா எல்லாருக்கும் விண்ணகம் பரலோகம் எல்லாருக்கும் சொந்தமானது. உண்மைதான். நான் கேட்கிறேன், அப்புறம் எதுக்கு தோமையார் இவ்வளவு கஷ்டப்படணும்? அப்புறம் எதுக்கு சவேரியார் இவ்வளவு கஷ்டப்படணும்? நாடு விட்டு நாடு எதுக்கு நற்செய்தி அறிவிக்கணும்? எதுக்காக நாடு விட்டு நற்செய்தி அறிவிச்சு எதுக்காக ரத்த சாட்சியை இங்க மறிக்கணும்? எதுக்காக இத்தனை மிஷினரிகள், இத்தனை ஆயிரக்கணக்கான குருக்கள், கன்னியர்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கணும்? குடும்பங்களை விட்டு, அவங்களோட தேசங்களை விட்டு, அவங்களோட நாடுகளை விட்டு, அவங்களோட பழக்க வழக்க மொழி எல்லாவற்றையும் மாத்திக்கொண்டு எதுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிக்கையிடணும்? ஏன் அப்படின்னு சொன்னா, அவங்களுக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து இல்லாமல் அவர்களுக்கு வாழ்வு இல்லை அப்படின்றது தெரியும். புனித அகஸ்தினார் இருக்கிறார், எக்ஸ்ட்ரா எக்லேசியா, திருச்சபைக்கு வெளியே ரட்சிப்பு இல்லை, மீட்பு இல்லை, தெளிவாக எழுதுகிறார். திருச்சபைன்னு என்ன? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மறைவுடல். அப்ப நான் கேட்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் மறைவுடலில் அங்கத்தினராக இல்லாமல் ஒருவரால் மீட்கப்பட முடியுமானா கிடையவே கிடையாது. ரோமேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 8வது அதிகாரம் 1வது வசனம் தெளிவாய் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருப்பவர்களுக்கு தண்டனை தீர்ப்பு கிடையாது. அப்படிதான் இருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்து பிரிஞ்சிருக்கிறேன்னா கண்டிப்பா தண்டனை தீர்ப்பு உண்டு. அதைத்தான் இன்றைய நற்செய்தி சொல்லுகிறது. அவர்கள் மேல் கடவுளுடைய சினம் இருக்கும், அவங்களுக்குள்ள வாழ்வு இருக்காது, அவர்கள் வாழ்வை காண மாட்டார்கள் அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அறிவு, இயேசு கிறிஸ்துவை பற்றிய அறிவு எவ்வளவு முக்கியமாக இருக்கிறது என்று யோசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துக்கு என் வாழ்க்கையில நான் முதலிடம் கொடுக்கல, இயேசு கிறிஸ்து மேல நான் நம்பிக்கை வைக்கல அப்படின்னா என்னால மற்றவங்களுக்கு இயேசு கிறிஸ்து பத்தி சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்துநாதரை பத்தி நான் மற்றவங்களுக்கு சொல்லணும்னா என் வாழ்க்கையில அவர் தலைவராக இருந்தா தானே என்னால பேச முடியும். பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி வெளியே சொல்லி வெட்கப்படுகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது, அவரை குறித்து நாம் வெட்கப்பட்டு போனோம் என்று சொன்னால், ஒரு நாள் நான் விண்ணகத்தின் வாயிலில் அந்த அரியாசனத்தின் முன் நிற்கும் பொழுது, நம்முடைய பாவத்துக்காகவும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த காரியங்களுக்கு நாம் தீர்வு இடப்படும் பொழுது
நம்மளும் தலை குனிஞ்சு நிக்கணும். ஏன்? அவர் நம்மை குறித்து வெட்கப்பட்டு போவார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம இயேசு கிறிஸ்துவ பத்தி பேசுறத பெருமை அடைகிறோம். இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் சொன்னார், நானே வாழ்வும், நானே வழியும், நானே 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 தெளிவா சொல்றார். நானே உண்மை, நானே வழி, நானே வாழ்வு, தெளிவா சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? அவர் தான் வழினா அவர் தவிர வேற வழி இல்லை தான் அர்த்தம். நானே வழி, நானே வாயில் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தவிர வேற வாயில் இல்லைன்னு அர்த்தம். வேற வாயில் நுழைஞ்சா, வேற வழியில போனா வேற இடத்துக்கு போயிடுவோம்னு அர்த்தம். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பறைசாற்றுவதில் தயவு செய்து தயக்கம் கொள்ளாதீர்கள். தைரியமா பேசுங்க. யாரையும் நம்ம காயப்படுத்த விரும்பல, யாரையும் நம்ம வேதனைப்படுத்த விரும்பல. அவங்கவுங்க அவங்களுடைய மார்க்கத்தில் தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்கவுங்க ஒரு வழி தேடுறவங்க தேடணும், நம்ம வேணாம்னு சொல்லல. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவர் வழி, உண்மை, வாழ்வு. அதை நம்ம சொல்லணுமா இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு மீட்பை தந்தார், அவர் உங்களுக்கு மீட்பை கொடுப்பாருன்னு சொல்லணுமா இல்லையா? எனக்கு அற்புத அதிசயங்களை செய்தவர் உங்களுக்கு அற்புத அதிசயங்களை செய்வார் என்று நம்ம சொல்லணுமா இல்லையா? மரித்து உயிர் தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கும் உயிர் வாழ்கிறார் என்று இந்த உலகத்துக்கு நம்ம சொல்லணுமா இல்லையா? யார் சொல்லுவோம்னா, யார் அவரை ஏற்றுக்கொண்டோமோ, யார் அவர் மேல நம்பிக்கை வச்சோமோ, யார் அவருக்கு நம்ம வாழ்க்கையில முதலிடத்தை கொடுத்துருவோம், அவங்களால மட்டும்தான் அவரை பற்றி உலகுக்கு பறைசாற்ற முடியும். மாதா தொலைக்காட்சியை நடத்துறதே பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தின் மீட்பர் என்று அறிவிக்கிறதுக்காக தான். மாதா மூலமாக கிறிஸ்துவிடம், through Mary to Jesus. அதுதான் எங்களுடைய கொள்கை. மாதா தொலைக்காட்சி நடத்துறது கிறிஸ்துவை பறைசாற்ற வேண்டும், கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு கொண்டு போக வேண்டும். கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு மரித்து சிலுவையில் அறைய வேண்டும், மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர் தெழுந்தார் என்பதை இந்த உலகத்துக்கு அறிக்கையிட வேண்டும். அவர் உயிர் வாழ்கிறார். அவர் இன்றைக்கும் என்றைக்கும் உங்களுக்காக உயிர் வாழ்கிறார். உங்களை கைவிடாத கடவுளாக அவர் இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார், உங்கள் தேவைகளை சந்திக்கிறார். அவரை நம்பித்தான் பாருங்களேன். எத்தனையோ காரியங்களை செய்து பார்த்திருக்கிறோம், யாரையும் நம்பி பார்த்திருக்கிறோம், மனிதர்களை எல்லாம் நம்பி எத்தனையோ தடவை ஏமாந்து போயிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அடைக்கிறார். அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், அவருடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வையுங்கள், பைபிளில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். நீங்கள் ஒருபோதும் ஏமாற்றம் அடைய மாட்டீர்கள். கடவுளை நம்பினவர்கள், இயேசு கிறிஸ்துநாதரை நம்பின ஒருவர் கூட ஏமாந்து போனதாக சரித்திரமே இல்லை. நீங்க நம்பி பாருங்களேன், உங்கள் வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்வார். அவருக்கு முதலிடத்தை கொடுத்து பாருங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையை வெற்றிகளால் நிரப்புவார். அவருடைய வார்த்தையை நம்பி பாருங்கள், நீங்கள் செல்வடமெல்லாம் நீங்கள் நலம் பெறுவீர்கள், வெற்றி காண்பீர்கள். இது அவர் கொடுத்திருக்கிறதா. ஆக இந்த காரியங்களை இதயத்தில் கொண்டவர்களாய், நம்பிக்கை கொண்டவர்களாய் இந்த பரிசுத்த பலிப்பூசையை நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுது, பிரியமான என் சகோதர சகோதரிகளை, உங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுங்க. இந்த பலிப்பீடத்துல உங்களை முழுசா ஒரு காணிக்கையாக ஒப்புக் கொடுங்க. இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அவருடைய திருவுடல் திருரத்தமாக மாற்றுவது எவ்வளவு உண்மையோ, அதே போல உங்களையும் என்னையும் உருமாற்ற அவருக்கு சாத்தியம். அதே போல உங்கள் சூழலையும் என்னுடைய சூழலையும் மகிமை நிறைந்த சூழலாக மாற்ற அவரால் முடியும். எத்தனை பேர் இது விசுவாசிக்கிறீங்க? நம்புறீங்க இல்லையா? வாங்க நம்மளுடைய ஜெபங்களை ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். ஆண்டவர் நம் ஜெபங்களுக்கு செவி சாய்ப்பார் என்ற நம்பிக்கையுடன் இந்த திருப்பலியில் தொடர்ந்து மன்றாடு. ஆமென். பேரன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்பிக்கையுடன் காத்திருக்கிற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக நம் விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிக்க போகிறோம். விவிலியத்தில் கூறப்பட்டிருக்கிறது, நீங்கள் எந்த நாமத்தில் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னாரே. ஆகவே நிச்சயம் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் ஏறெடுத்து ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள் அனைவரும் தூய ஆவியின் ஞானத்தாலும் வலிமையாலும் நிறைந்து உண்மையிலும் அன்பிலும் மக்களை நடத்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் இந்திய நாடு அமைதியிலும் நீதி வழியிலும் வளர்ந்து ஆட்சி செய்பவர்கள் மக்கள் நலனை முன்னிட்டு நேர்மையுடன் பணியாற்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா டிவி ஊடக நற்செய்தி பரப்ப உதவி செய்கிற அனைத்து நலனாளர்களையும் ஆண்டவர் ஆசிர்வதித்து அவர்களின் குடும்பங்களை பாதுகாத்து
வளமுடன் வாழ செய்வாராக என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த திருப்பலியில் இணைந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளும் ஆண்டவரின் கிருபையால் நம்பிக்கையிலும் சமாதானத்திலும் வளர்ந்து அவருடைய அன்பை அனுபவிக்க ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மறைந்து போன நம் சகோதர சகோதரிகளின் ஆத்துமாக்கள் ஆண்டவரின் இரக்கத்தால் நிலைவாழ்வின் மகிழ்ச்சியை அடையவும் நித்திய ஒளியில் இளைப்பாறவும் ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் கேட்டு முடிப்பதற்கு முன்பதாகவே எங்களுக்கு பதில் கொடுக்கிற தெய்வமாயிருக்கிறதுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வேண்டல்களுக்கு செவி சாய்த்து என்றும் உமக்கு சாட்சியாய் நாங்கள் விளங்கும்படி உமது அருளை நிறைவாய் எங்கள் மேல் பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்ன கொடுத்தாலும் பயனில்லை, நான் என்னை கொடுக்காமல் பொருள் கொடுத்தார். என்னையை தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையை முழுவதும் தருகின்றேன். என்னையை தான் நீ கேட்கின்றாய், நான் என்னையை முழுவதும் தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன், உன் கரங்களில் என்னை தருகின்றேன். காணிக்கை தர நான் வருகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனிற்காகவும் மது கையில் இந்த திருபலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்கள் உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரிரக்கத்தின் அருள் அடையாளங்களை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக
என்னாலுமே விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையானவர் வழியாகவே அனைத்தையும் படைத்து அவரையே மீட்பராகவும் இடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியினால் உடல் எடுத்து கன்னிமரியிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்கள் இனத்தை உமக்கு பெற்று தந்தார். தம் கைகளை வேறுத்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளும் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துநாதனுடைய திருவுடலும் திரு ரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்த அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தினை அருந்தியவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டே, எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து
உமது திருமுக ஒளியினுள் எச்சருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னிதாயான புனித மிக்க மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினால் பயிற்சி பெற்றிருக்கலாம். துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாது, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமனை திறந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவோடு அருளும் என்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திறமை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்தை கேட்பதற்கு அமைதி ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மனின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனாலும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். பிரியமான என் சகோதர சகோதரிகளை, மாதா தொலைக்காட்சியின் வழியாக இல்லங்களில் இருந்து கொண்டே திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறவர்கள், இந்த நேரத்தில் திவ்ய நற்கருணை உட்கொள்ள முடியாததால் நீங்கள் ஆன்மீக நற்கருணை பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய ரீதியாக இந்த கிறிஸ்துநாதர் நற்கருணையின் வாழும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் இதயத்தில் எழுந்தருளி வர என்னோடு இணைந்து ஜெபிங்க. நான் சொல்கிற ஜெபத்தை என்னோட சேர்ந்து ஜெபிப்பீங்களா?
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நற்கருணையில் நற்கருணையில் நீர் மெய்யாகவே வாழ்கிறீர். நீர் மெய்யாகவே வாழ்கிறீர். இதை நான் நம்புகிறேன். இதை நான் நம்புகின்றேன். இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் திருப்பலியில் திருப்பலியில் பங்கெடுக்க முடியாமல், திருவிருந்தில் கலந்து கொள்ள முடியாமல் தொலைக்காட்சி வழியாக உமது திருப்பலியில் பங்கெடுப்பதால் நற்கருணை பெரும்பொழுது வருகின்ற அருளை ஆன்மீக ரீதியாக எனது உள்ளத்தில் ஊற்றி அருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறேன். நான் ஜெபிக்கும் பொழுதே எனக்குள் நீர் எழுந்தருளி வந்து விட்டீர் என்பதை நம்புகிறேன். ஆமென். ஆமென். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் நம்பிக்கை பலமானதே, ஒரு போதும் இனி நான் ஐயம் கொள்ள மாட்டேன். என் ஆண்டவரின் அடி தொட்டு நடப்பேன். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். என் ஆண்டவரே, என் தேவனே, நீரே என் கடவுள். ஐயா, நீரே என் கடவுள். உயிர்த்த என் இறைவன் என்னை தேடி வந்தார். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் என் தேவனை கண்டேன். என் கண்கள் என்ன பாக்கியம் செய்தன, கண்டேன் என் தேவனை தழும்பினை பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். காயத்தழும்பினை தொட்டு பார்த்தேன், விரல்களை அங்கு இட்டு பார்த்தேன். நம்பினேன் என் ஆண்டவரை நம்பினேன். என் ஆண்டவரை நம்பினேன். என் ஆண்டவரை நம்பினேன். கிறிஸ்துவில் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மாதா தொலைக்காட்சியில் நாங்கள் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள். மாதா தொலைக்காட்சிக்காக, மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை நம்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பின் வல்லமை உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மன்றாடுவோம்.
மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலைவாழ்வுக்கு எங்களை புதுப்பித்தே பாஸ்கா அருளடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக செய்து எங்கள் உள்ளங்களில் மீட்பளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் நிலைத்திருப்பதாக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. சாவை வென்று நிலை வாழ்வை நமக்கு தந்தாரே. சாவை உனது வெற்றியும் எங்கே, சாவை உனது கொடுக்கும் எங்கே, சாவை உனது வெற்றியும் எங்கே, சாவை உனது